வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரசன் காயத்ரி மாதிரி ஒரு பொய்காரியுமே நீ உலகத்துலேயும் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கணவரை காப்பாற்ற எப்படியெல்லாம் இந்த அம்மா பொய் பேசுது. அப்புறம் நம்ம இளவரசன் பற்றி சொல்லணுன்னா, அவரை மாதிரி ஒரு பொய்யரை நீங்கள் எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையுமே எப்பவுமே நீங்கள் பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு 8 நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அடிமை. அவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியே கிடையாது. இவங்க வீடியோ பார்த்தா அப்புறம் அவங்களுக்கும் அறிவில்லாத சோம்பேறி இல்லாத இருக்க போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன வீடியோ காண அப்படின்னா வீடியோ காணுன்னா 8 நாள் போதை போட்டுக்கிறது, அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி உட்காந்துட்டு குளிர் காய்ச்சலுங்கிறது, உடம்பு சரியில்லைங்கிறது, சாதாரண லைட்டாக உடம்பு சரியில்லாதப்பவே இவர் வீடியோ போட்டுற ஆள். 8 நாள் இவர் போதை போட்டு வாயில் புகையில வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறார். இவர் அந்த மருந்தை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உட்காந்துட்டு நேற்று பொட்டில் மடிக்கிறவங்களாட்ட இந்த மருந்து சாப்பிடுங்க. 2 பேர் எம்பிபிஎஸ் டாக்டர், எம்பிபிஎஸ். அந்த அம்மா பார்மஸ்ட் படிச்சிருக்குது. 2 பேர் 12ஆம் தான் படிச்சிருக்கிறாங்க. அது வேறு விஷயம். அதாவது நீங்கள் ஒரு மெடிசன் சாப்பிட்றதுக்கு அது டாக்டர் பரிந்துரை இல்லாமல் சாப்பிடவே கூடாது. எந்த ஒரு மெடிசன் அவர் அங்கே உட்காந்துட்டு சொல்கிறாரு டாக்டர். இவர் வலுக்கட்டாயமாக நீங்கள் ஒரு பேட்டி விடுங்க, இல்லை எங்களை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக தான் இவர் பேசியிருப்பார். முறையாக அந்த டாக்டரையுமே இவரையுமே ஐஎம்ஏ நடவடிக்கை எடுக்கணும் தான் நான் சொல்கிறேன். ஒரு மருந்தை விற்பனை பண்ணுறதுக்கு முறைப்படி அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மெடிக்கல் ஷாப் இருக்குது. ஏன்னா அவர் அவங்க லைசன்ஸ் எடுத்து அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொட்டில் மடிக்கிறவங்களாட்ட இந்த மருந்து சாப்பிடுங்க. 45 நாள் சாப்பிட்டிங்கன்னா இந்த நீங்கள் தமிழகத்தில் குடிகாரங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் கணவர் எப்படின்னா ஃபுல்லாக போதை போடுவாருங்க. இந்த மருந்து சாப்பிட்டும் போதை போடுவார். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. வீடியோ எடுத்தால் தானே தெரியுங்க. வீடியோ எடுக்கலன்னு தெரியாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா போன வாரம் 2 டைமு நம்பியூர் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம இளவரசனுக்கு என்ன வேலைன்னு தெரியல. அது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிடுறேன், நான் உங்களை 2 டைம் பார்த்தேங்க, ஆனால் அதை டெலீட் பண்ணிட்டாரு. ஏன் டெலீட் பண்ணிட்டாருன்னா சொல்லவும் இல்லைங்க. இளவரசன் காய்கறி மாதிரி ஒரு பொய்காரியுமே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்னா அவங்கக்கிட்ட எதுவுமே உண்மை கிடையாது. உண்மைதான் தான் சொல்லுவீங்க. அப்புறம் இந்த உண்மைக்கு அர்த்தம் தெரியாத நம்ம இளவரசர் பல விஷயத்த சொல்லலாம். அவரோட முதல் கல்யாணம், இது 2வது கல்யாணம், அது ஒரு பொய். அதாவது அதை மறைச்சித்தா அது எந்த இடத்துலையுமே நம்ம இளவரசர் சொல்ல மாட்டார். இளவரசர் குடும்பத்துக்கும் தெரியும், அவங்க எல்லாருக்குமே தெரியும். 8 நாள் ஏன் இவர் வீடியோ போட்டினா இவர் போதை போட்டால் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. கண்டிப்பாக அது உண்மை. வாயில் ஆன்சர் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. நேற்று இல்லைங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பாங்க. வாயில் புகையில அதாவது சிகரெட்டு, அப்புறம் மறுபடியும் குடி. ஆனால் மனைவி சொல்கிறாங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அது பச்சை பொய். உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அது நான் இல்லைங்களே. ஆனால் போதை போட்டுக்கிறது நல்லாவே தெரியுது. இவர்கிட்ட யாருமே தயவு செய்து மருந்து வாங்காதீங்க. ஒரு இவங்க சுயலாபத்துக்காக வியாபாரத்துக்காக மருந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் பொழைக்கிறக்கு 1000 வழி இருக்குதுங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி பொழைக்கலாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணி பொழைக்கலாம். எந்த ஒரு மூலதனம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு மருந்தை விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு யூடியூபராவது மருந்தை விற்பனை பண்ணுறாங்களா? இவருக்கு என்ன மக்கள் மேலே அப்படி நம்பிக்கைன்னா லாபம் தாங்க. 1000 ரூபாய்க்கு மருந்தை வாங்கிட்டு 2000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கிறாரு. எதுக்கு வாட்ஸ்அப் வாங்கங்கிற யூடியூப்பில் சொல்ல வேண்டியது விலையை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஆனால் அவங்க கிட்ட மருந்து வாங்க 1ஆம் நம்பர் கோமாளிகள், ஏமாளிகள், அறிவில்லாதவங்க தான் இருப்பாங்க. ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எப்படிங்க மருந்து வாங்குறீங்க? நாளைக்கு எதாவது எஃபெக்ட் ஆச்சுன்னா இவரை போய் நீங்கள் கண்டிப்பாக கேட்க முடியாது. எதுக்கு நீங்கள் மருந்து வாங்கினீங்கன்னு கேட்பீங்க. மொத்தத்தில் கணவன் மனைவி உட்காந்துட்டு மருந்து விற்பனைவே வீட்டில் பொட்டலம் மடிக்கிறாரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கணவர் இந்த மருந்து சாப்பிட்டுமே குடிச்சிருக்கிறாரு. அப்புறம் கணவர் இந்த மருந்து 45 நாள் சாப்பிட்ருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு 10 நாள் சாப்பிட்ருப்பார். கணவர் ஒரு 2-3 நாள் ஃபுல் போதையில் தான் இருந்தார். எங்கள் வீட்டில் சண்டை நடந்தது எல்லாமே தெரியும். ஆனால் சப்ஸ்கிரைபர் தெரியாது. ஆனால் நான் போய் நேரில் பார்க்கலைங்க. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபரே நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் உட்காந்துட்டு உடம்பு சரியில்லை, குளிர் காய்ச்சல், அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சலும் கிடையாது. எல்லாத்துக்கும் குளிர் மார்கழி மாதம் குளிர் காய்ச்சல் தான் வரும். எனக்கு தாங்க மார்கழி மாதம் குளிர் காய்ச்சல் வருது, காய்ச்சல் வருது. அதுக்காக நான் வீடியோ போடாமல் இருக்கேன். ஆனால் 8 நாள் வீடியோ போடல உடம்பு சரியில்லைங்களாம்மா. அந்த அம்மையார் காயத்ரி மாதிரி ஒரு பொய்காரியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது அன்றைக்கி உடம்பு சரியில்லாதப்பவே அந்த அம்மா வீடியோ போட்டு எங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த 8 நாள் வீடியோ போடலிங்களாம்மா, உடம்பு சரியில்லையாம்மா. இவங்கள மாதிரி ஒரு பொய்யரை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? கணவர் ஃபுல்லாக போதை போடுறது, அப்புறம் மறுபடியுமே இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறது என்ன ஒரு நியாயம்னு பாருங்க. இது ஒரு குடிக்காதவர் இந்த மருந்து வாங்கி சப்ளை பண்ணால் ஒரு நியாயம் இருக்குது. இவரே அப்பப்போ குடிக்கிறாரு, அப்பப்போ திருந்துறாரு. எதுக்காக இந்த மருந்து சப்ளை பண்ணுறாருன்னா, அதாவது 1 லட்சம் மாதம் ஈஸியாக லாபம் ஈட்டிடலாமே. அதுதான் உண்மை மொத்தத்தில். அதாவதுங்க, ஒரு உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பொய்காரனையும் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கணவரை காப்பாற்றுறக்கு எப்படியெல்லாம் இந்த அம்மையார் துடிக்குதுன்னு வருங்க. நீங்கள் இந்த வருஷத்தோட செயல்பாடு எடுத்து பாருங்கள். இவரோட செயல்பாடு அவார்டு கொடுக்கலாம். இந்த வருஷத்தில் சிறந்த பொய்காரிங்கிற அவார்டை இவங்க 2 பேர்த்துக்கு கொடுக்கலாம். எந்த ஒரு யூடியூபருக்கு சேராதுங்க. ஒரு சில யூடியூபர் கொஞ்சம் தான் பொய் பேசுவாங்க. ஆனால் இவங்க பேச்சல் 80% பொய். எப்படியெல்லாம் மக்களை வசியம் பண்ணி ஏமாற்றி வருமானம் பார்க்கணும், அது இவங்ககிட்ட கை வந்த கலை. மொத்தத்தில் வாட்ஸ்அப் வாங்குற வீடியோ மட்டும் எதுக்கு யூடியூப்பில் போடுறாரு? அதே வாட்ஸ்அப்பில் போட்டுக்கலாமே. அப்போ இதில் வருமானம் பார்த்துட்டு அதில் அதுலேயும் ஒரு வருமானம். உண்மை சொல்ல வேண்டியது எவ்வளோ மருந்தோட விலை. கண்டிப்பாக இவர் எம்பிபிஎஸ் டாக்டரானு கேட்டால் ஒரு 12வது மேலே படித்தது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. எந்த சைட் எஃபெக்ட் வர்றாரு, இவர் எப்படி உத்தரவாதம் கொடுக்குறாரு? அதுதான் கேள்வி. அந்த அம்மா அப்படி தலையாட்டி பொம்மை. கணவர் என்ன சொன்னாலுமே அதுக்கு தலையாட்டி பொம்மை. கணவர் கெட்ட வார்த்தை பேசினாலும் அந்த கேட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் அவருக்கு அந்த அம்மாருக்கு நான்வெஜ் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயின்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இவங்கள மாதிரி பொய்காரங்களை நீங்கள் எந்த யூடியூப்லேயும் பார்க்க முடியாது. இவரை 1940 சட்டத்தின்படி ஐஎம்ஏல கம்ப்ளைண்ட் பண்ணணும். மெடிசன் வீட்டில் விற்றுட்டுருக்குறாங்க. யாருமே விற்கிறதில்ல, இவங்க தான் விற்றுட்டுருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே பொட்டலம் அடிக்கிறாப்பில் விற்றுட்டுருக்குறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க? வருமானம் எப்படி வேணால் பண்ணலாம், மக்களை ஏமாற்றலாம் தான் நினைக்கிறாங்க. அந்த மக்களை ஏமாளியில் இருக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செய்து இவங்கக்கிட்ட நீங்கள் மருந்து வாங்காதீங்க. சத்தியமங்கலத்தில் போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு நிறைய இடம் இருக்குது, ஹாஸ்பிட்டலு இருக்குதுங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இந்த ஸ்பெஷாலிட்டியெல்லாம் வந்துருக்குது. ஆனால் இவங்க வருமானம் சம்பாதிக்காக்கா நீங்கள் பலிகாடு ஆகாதீங்க. தயவுசெய்து நீங்கள் மருந்து இவங்ககிட்ட வாங்காத. ஓகே, அடுத்த வழியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.